Hi, hello, welcome to bankersdaily.in. This show name is WINGlish and we are here to discuss the important topics explained in the Hindu editorial. Now, my name is Jay and நான் சீதா தமிழ்ல உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் after the emergency. Repairing ties with the Maldives will test Indian diplomacy. The Maldivian government's decision to lift the state of emergency after 45 days, just ahead of the expiry of its second self-imposed deadline, comes as cold comfort for those concerned about the turn of events in the islands over the past couple of months. In a statement, India said, the withdrawal of the emergency is but one step and much more must be done to restore democracy in the Maldives. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த மால்தீவியன் கவர்மெண்ட் வந்து 45 டேஸுக்கு அப்புறம் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. டெட்லைன் இருந்த போதும் ஏற்கனவே வந்து அவங்க வந்து செகண்ட் டைம் வந்து டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இதை தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து சில பேர்த்துக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து 2 மாதமாக ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை லிஃப்ட் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமாதானத்தை தந்திருக்கு. நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இதை பற்றி என்ன நினைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லுதுன்னா டெமோக்ரஸியை நிலைநாட்டுறதுக்கு இது ஒரு அடியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நிலைநாட்டிடலாம். தே கேன் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The opposition, mostly in exile and led by former President Mohammad Nasheed, says the emergency was lifted only because President Abdullah Yameen has established total control over the judiciary and the parliament since the February 1 court verdict that cancelled the sentencing of 12 opposition leaders and ordered their release. இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் முகமது நஷீத் அவர் வந்து எக்ஸைல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸைலோட மீனிங்னா நம்மளோட நேட்டிவை விட்டுட்டு வெளிநாட்டை போய் வர்றது எக்ஸைல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா யாமன் வந்து ஜுடிஷியரையும் பார்லிமெண்ட்டையும் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த கண்ட்ரோல் எல்லாம் வந்ததுனால தான் இந்த எமர்ஜென்சியை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் இந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா February 1 கோர்ட் வந்து 12 அப்போசிஷன் லீடர்ஸோட சென்டென்சிங் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணதுனால தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. இப்போ அதை பேன் பண்ணியிருக்காங்க. இதை அந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 இம்பார்ட்டண்டான வேர்ட். ஒன்று வந்து எக்ஸைல், அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. வேர்டிக்ட்ன்றது ஜட்ஜ்மெண்ட், அவ்வளோதான். In a dramatic turn of events, Mr. Yamin had then ordered the arrest of 2 judges as well as hundreds of activists and politicians including former President Abdul Gayoom and imposed a state of emergency. ஸோ இந்த பேசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யார் அரெஸ்ட் பண்ணிக்காங்க கொடுத்துருக்காங்க. 2 ஜட்ஜஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்டிவிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கயூம் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. The remaining judges overturned the February 1 release order under what is seen to be a coercion by the security forces, which had locked down the Majlis and the court buildings. Therefore, lifting the emergency does not automatically amount to the status quo ante. ஸோ இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஜட்ஜஸ் வந்து February 1 கொடுத்த அந்த ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கம்பல்ஷனில் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த கொரேஷன் கொடுத்துருக்காங்க பை த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அதாவது கம்பல் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் அதை மாற்ற வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து மஜ்லிஸ் அண்ட் கோர்ட் பில்டிங்ஸ் வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த போதும் இந்த எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி அமௌண்ட் டு ஸ்டேட்டஸ் கோ ஆன்டின்னு கொடுத்துருங்க. ஸோ ஸ்டேட்டஸ் கோ ஆன்டினா ஸோ முன்னாடி இருந்த நிலைமைக்கே இன்னும் அது மாற்றப்படவில்லை, முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. Repairing India and Maldives ties that have taken an equally sharp dip since February 1 will be a tall order. Mail has reacted sharply to India's public statements on the emergency, as well as now to the statement welcoming the lifting of the emergency, saying that the events of the past couple of months were internal political matters and India's statements of disapproval were not helpful at all. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 1 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மால்டைவ்ஸ் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா 12 மெம்பர்ஸோடைய சென்டென்சிங்கை குவாஷ் பண்ணி ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு எதிராக அப்துல் யாமீன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்னையிலேருந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க மால்டைவ்ஸில் ஃபுல்லாக. ஸோ இந்தியா மால்டீவ்ஸ்க்குமான டை ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் February 1 இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்தியா தரப்புல இருந்து இது வந்து ஒரு வேறு விதமாக டீல் பண்ணனால இந்தியா மால்டீவ்ஸோடைய டைஸ் வந்து இட் ஹஸ் டேக்கன் அ டிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்போ ஃபுல்ஃபில் பண்ணணும், இந்த 2 டைஸை மறுபடியும் திருப்பி கொண்டு வரணுன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா
மால்டீவ்ஸ் இந்தியா வந்து வேறு விதமாக இதை வந்து அணுகுனாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரிலாம் நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ மாலே வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேபிட்டல் ஆஃப் மால்டீவ்ஸ் வந்து இதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எமர்ஜென்சிக்கான சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாமே எங்களோட இன்டர்னல் ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஸ்டேட்மெண்ட் ஆன் டிஸ்அப்ரூவல் ஆர் நாட் ஹெல்ப்ஃபுல் அட் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு தேவையே கிடையாது, அதெல்லாம் நாங்கள் டிஸ்அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்டேட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கான தேவையும் கிடையாது. இந்தியாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப் அண்ட் டால் ஆர்டர். ஸோ இதில் டிப்ன்ற வேர்ட்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஆர் மூவ் ஸ்டில் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வேர்ட் டால் ஆர்டர், ரெக்வஸ்ட் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபுல்ஃபில். அந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாதது தான் டால் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. The pushback from the Yemen government is in stark contrast to its desire over the past few years to work with India, and it isn't hard to see why. Bolstered by a close relationship with China, Mr. Yemen has in a matter of months gone from declaring an India first policy to disregarding its concerns. இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாமின் கவர்மெண்ட் வந்து இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஓவர் த டைம் ஸோ இந்த ரீசெண்டான ப்ராப்ளம்ஸ் வந்தனால இப்போது இந்தியா கூட ஒர்க் பண்ணுறதுலேருந்து குறைச்சிக்கிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார் கான்ட்ராஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ வந்து இந்தியா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதுக்கான ஒரு ரீசனே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. இது வந்து ஏன் இப்படி ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கூட மால்டைவ்ஸ் வந்து ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் கிட்ட கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமிக் வைஸ் அண்ட் மிலிட்ரி வைஸ் சைனா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ யாமின் வந்து எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாலிசியில் வந்து மால்டைவ்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாதுன்ற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ் பேக். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆர் அன்ஃபேவரபிள் ரியாக்ஷன் ஃபார் அ ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் மீனிங் வந்து ஸ்டார்க். இதோட மீனிங் அன்பிளசன்ட் ஆர் ஷார்ப்லி கிளியர். அடுத்த வேர்ட் போல்ஸ்டர்ட். அதோட மீனிங் ஸ்ட்ரெங்தன் ஆர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் டிஸ்ரிகார்டிங். அப்படின்னா இக்னோர் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஒரு விஷயத்துக்கு அட்டென்ஷனே கொடுக்காததா டிஸ்ரிகார்டிங். With military exchanges, a free trade agreement with China, and a slew of Chinese infrastructure investments in place, the Yemen government clearly considers itself sufficiently insulated from any counter moves by India or the US. During the current crisis, China placed its diplomatic might behind Mr. Yemen and even offered to broker talks between the government and the opposition, a role that India would have been naturally expected to play in the past. நெக்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் யூஎஸோடைய பங்கு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து இவங்க ஒரு கன்சிடரேஷன்லேயே வைக்காமல் இருந்தாங்க மால்டைவ்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் சைனா அண்ட் மால்டைவ்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு. ஸோ சைனா வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கூட இது பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீல்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ யாமின் கவர்மெண்ட் இந்தியா கூடயும் யூஎஸ் கூடயும் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றது இதில் தேவையே இல்லாமல் போச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசென்ட் க்ரைசிஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் February 1 வந்து அந்த க்ரைசிஸ் வந்து நடக்கும்போது சைனா வந்து அப்துல் யாமின் பின்னாடி ஒரு டிப்ளமேட்டிக் ஹோல்டை வந்து வச்சுருந்தாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஒரு ட்ரூஸ்க்கு கூட வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா மால்டைவ்ஸ் உடைய கவர்மெண்ட்டுக்கும் ஆப்போசிஷனுக்கும் நாங்கள் வந்து புரோக்கர் மாதிரி டீல் பண்ணுறோம் அப்படின்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயந்தான் இந்தியா வந்து அவங்க தவிர்க்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ இதில் இந்தியா வரணுன்ற ஒரு ரீசனே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரூஸ் பேட்டர்னில் யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு இப்போ ஒரு வேலையே இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் இந்த பேசேஜ் சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்டான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் அப்படின்ற வேர்டு தான். ஸோ இந்த வேர்டு இன்சுலேட்டட் அப்படின்றதுக்கான வேர்டுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஃப்ரம் அன்பிளசன்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றது தான். It is important to note that a military intervention by India was never a possibility, and comparisons made to India's actions in 1988 are pointless. India has been wise to keep its counsel and not overreact to the recent events. But going ahead, its challenge is tougher. To demonstrate its relevance to the Maldives as the biggest power in the South Asian region, while helping steer Mr. Yemen to a more reasonable
an inclusive democratic course ahead of the presidential election later this year. லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிலிட்ரி இன்டர்வென்ஷன் அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் வந்து இந்தியாவுடைய மிலிட்ரி இன்டர்வென்ஷன் February 1 கேஸில் வந்து ரொம்ப ஒரு ரேர் பாசிபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதை கான்ட்ராஸ்ட்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 இந்தியா வந்து ஒரு மிலிட்ரி இன்டர்வென்ஷன் வந்து பண்ணாங்க. அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கேக்டஸ். இந்தியன் ஆர்மி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை வந்து இது பண்ணி கவர்மெண்ட்டை தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இந்தியா வந்து அங்கே போயிட்டு இந்தியன் ஆர்மி வந்து அந்த அங்கே நடக்கிற அந்த கூப்பை வந்து டிஃபீட் பண்ணி ஸோ அந்த கவர்மெண்ட்டை வந்து ஸ்டாண்ட் பை பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா இந்தியா அங்கே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இதில் இருந்தெல்லாம் விலகி தள்ளி இருக்கிறதா இதை ஒரு நியாயமாக பட்டுச்சு. ஸோ ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் கரெக்டாக இருந்திருக்காங்க இந்த டைமில் இந்தியா. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப டஃப் ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா இந்தியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு பெரிய ஒரு டாமினண்டான கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா ஸோ எல்லாத்தோட இதுலேயும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணவே முடியாது. இப்போ இந்தியாவுடைய ப்ரெசென்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் யாமினை வந்து அவருடைய ப்ரெசன்ஸை வந்து ஸ்டியர் பண்ணி ஒரு ரீசனபிள் அண்ட் டெமோக்ராட்டிக்காக வந்து மால்டீவ்ஸை கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது வர வருஷங்களில். ஸோ அந்த எலெக்ஷனை வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்னா இந்தியாவுடைய ப்ரெசன்ஸ் மற்ற கண்ட்ரியுடைய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை நோக்கி தான் இந்தியா அதோடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்டியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1988 நடந்த அந்த கூப் பேர் 1988 மால்டீவ்ஸ் கூப் டிடாட். ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து அங்கே போய் அந்த கூப்பை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கான நேம் வந்து ஆப்ரேஷன் கேக்டஸ். ஸோ அந்த கூப் வந்து யார் முன்னெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டிவீஸில் ஒரு குரூப் லெட் பை அப்துல்லா லுத்திஃப் அண்ட் பிளாட் அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் ரெண்டும் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டை 1988 நடந்த கவர்மெண்ட்டை தூக்கணும் அப்படின்னு தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி அந்த இதில் வந்து இன்டர்வியூன் ஆனனால அவங்களால அதை கொண்டு போக முடியல. ஸோ இந்தியன் ஆர்மி அவங்களை டிஃபீட் பண்ணிருச்சு. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் இன்டர்வென்ஷன், ரிலவன்ஸ் அண்ட் ஸ்டியர். ஸோ இன்டர்வென்ஷனுடைய மீனிங் இன்டர்ஃபரன்ஸ் பை அ ஸ்டேட் இன் அனதர்ஸ் அஃபேர்ஸ். ரிலவன்ஸுடைய மீனிங் த குவாலிட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் க்ளோஸ்லி கனெக்டட் ஆர் அப்ராப்ரியேட். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கதா ரிலவன்ஸ். ஸ்டியர் அப்படின்னா டு அட்வைஸ் சம் ஒன் ஆர் கிவ் தம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். இதோட நம்ம இந்த எடிட்டோரியோட லாஸ்ட் டிஸ்கஷனுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், மீனிங்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see the first one. எக்ஸைல். எக்ஸைலோடைய மீனிங் the state of being barred from one's native country, typically for political or punitive reasons. For the example, he knew now that he would die in exile. Synonym banishment and expulsion. Antonyms return. Next word overturn, meaning abolish, invalidate or reverse a previous system, decision, situation, etc. Example, the results overturned previous findings. Synonyms cancel, reverse. Antonyms allow, accept. Next word coercion, meaning the action or practice of persuading someone to do something by using force or threats. So here example, it wasn't slavery because no coercion was used. Synonym force, compulsion. Antonym persuasion. The next word bolstered, meaning support or strengthen. Example, the fall in interest rates is starting to bolster confidence. Synonyms strengthen, support. Antonym undermine. So last word disregarding. Idure meaning pay no attention to, ignore. Example, the body of evidence is too substantial to disregard. Synonym ignore, forget. Antonym heed. ஸோ கைஸ், இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலில். இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பை கைஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம்.